நம்ம வேட சொந்தல பிரியாணிக்கும் சிக்கன் கோலா உருண்டைக்கும் புதினா சிக்கனுக்கும் ரொம்பவே ஃபேமஸான ஸ்பாட்டை சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்பாட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. லஞ்சுக்கு வெளியே வந்துருந்தா சாப்பிடலாம் சொல்லிட்டு அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஏர் பிரியாணி கடையை பார்த்தோம். ஸோ ஏதாவது சாப்பிடலாம் சொல்லிட்டு அண்ணன்ட்ட போய் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டோம். அதுக்கு அண்ணன் வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டே எடுத்தாங்க. சில்லி சிக்கன், பெப்பர் சிக்கன், கோலா உருண்டை இருக்கும், உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டாங்க. இவ்வளோ ஐட்டாக இருக்கானா, ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு பிரியாணி கொடுங்க, அதுக்கப்புறம் ஒன்றா சாப்பிட்டு பார்க்குறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணன் ஃபஸ்ட் எடுத்து பிரியாணி நல்லா கிண்ட ஆரம்பிச்சாங்க. அப்படியே கிண்டி பார்த்தீங்கன்னா இருக்கிற பெரிய பீஸாக போட்டு கொடுத்தாங்க. ஸோ போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு போர்டு ஒன்று பார்த்தோம். ஆனால் அப்படின்னா புதினா சிக்கன் சொல்லி கேட்டோம். அதை வெயிட் பண்ண தம்பி சொல்லிட்டு எட்டு வந்து வச்சாங்க பாருங்க. இதான் தம்பி இந்த புதினா சிக்கன், ஜஸ்ட் டேஸ்ட் பண்ணி பாருன்னு சொல்லி சொன்னாங்க. நானும் எடுத்து சும்மா எடுத்து வாயில் வச்சேன். சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருந்துச்சுங்க, கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை. ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் டிஷ்னு ஆயிடுச்சு இது. அப்படியே அந்த பிரியாணி ட்ரை பண்ணி பார்க்கலாங்க விட்டு அந்த இருக்கிற அந்த பீஸ் எடுத்து வாயில் வச்சு பாருங்க. ஸோ செம்மையாக குக் ஆகிருந்துச்சுங்க பிரியாணி. சரி, அந்த பீஸும் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு. சரி, ஓகே, ஃபைனலி வந்து அந்த கோலா உருண்டை ட்ரை பண்ணி பார்க்கலாங்க விட்டு அந்த பீஸ் ஒன்று எடுத்து கொடுத்தாங்க. பிச்சு எடுத்து சாப்பிட்டோம் பாருங்கள். எனக்கு வந்து எப்படி சொல்லணும்னா என்னோட மாஸ்டர் ட்ரைனே சொல்லலாம். கண்டிப்பாக இங்கே போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே வந்து எனக்கு அந்த மூணுமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த வந்து பிளேஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேடசுந்தரம் ஆத்துமேட்டில் வந்து முருகன் சேர்க்கறதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கியா அப்படின்னு கண்டிப்பாக போனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.